நேயர்களுக்கு வணக்கம். ஜேஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அன்பின் அப்பா, அத்தியாயம் 5. அன்று அன்பரசிக்கு சடங்கு. மகளை குளிக்க வைத்திருந்தனர் உறவு பெண்கள். அன்பரசிக்கு மல்லிகாவின் வீட்டிலிருந்து சீர் வந்திருக்க அத்தை, மாமா இருவரின் கால்களில் பணிந்து அன்பு அதை வாங்கிய நேரத்தில் வாசலில் சலசலப்பு. பத்மநாபன் அவரின் குடும்பத்துடன் வீட்டின் உள்ளே வர மாதவன் கோகிலாவை முறைக்க, தாய்மாமையனுக்கு தகவல் சொல்லாம விட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? நமக்குள்ள 1000 சண்டை இருந்துட்டு போகட்டும் வள்ளி, அதுக்காக என்கிட்ட இதை கூடவா சொல்லக்கூடாது? பத்மநாபன் கேட்க, சொல்ற நிலையில நீங்க எங்களை வைக்கலையே. வள்ளி கூற, உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா யாரும்? சிவகாமி கேட்கவும் அன்பு அவர்களை வாங்க என்று அழைக்கவும் மாதவன் மகளின் அழைப்பை ஏற்றிருந்தார். உங்க அண்ணனை கூப்பிடு. மாதவன் வள்ளியின் காதில் சொல்லவும் வள்ளியின் கண்கள் ஆச்சரியமாக விரிய, என் மூஞ்சில என்ன ஆடுது? போய் வாங்கன்னு கூப்பிடு. மாதவன் மெல்லமாய் அதட்ட வள்ளி அவர்களை வரவேற்றிருந்தார். தங்கையும் தங்கையின் மகளும் வரவேற்றிருக்க பத்மநாபன் வீட்டின் உள்ளே வந்திருந்தார். கோகிலா கடவுளுக்கு நன்றிகள் சொல்ல விசாலாட்சி, மல்லிகா என மாதவன் குடும்பத்து சொந்தங்கள் அனைத்தும் எதையும் பேச முடியாத சூழ்நிலையில் அமைதியாக அவரவர் வேலையை பார்க்க அன்பின் கையில் பத்மநாபன் சீரை வைக்க அன்புக்கு தாய்மாமனின் புடவையை கட்டி அவர் கொடுத்த நகைகளையெல்லாம் அணிவித்து அலங்காரம் செய்து அன்பை அழைத்து வர அனைவரின் கண்களும் அவளின் அழகில் மயங்கி நின்றது. அவளின் அழகிலிருந்து மீள முடியாமல் தவித்தான் இன்பசெழியன். அதற்கு நேரெதிராக மகளின் வளர்ச்சியை கண்டு வாயடைத்து நின்றிருந்தார் மாதவன். இத்தனை நாளும் பாவடை சட்டையில் சின்னவளாக தெரிந்தவள் இன்று பட்டுப்புடவையில் பெரிய மனுஷியாக தோற்றமளிக்கவும் அவருக்கு கண்கள் கலங்கி போனது. பின் அவளுக்கான சடங்கு இனிதாய் முடிய விருந்து தொடங்கியிருந்தது. அப்போதுதான் சிறியவர்கள் பேச நேரமும் கிடைத்தது. அன்பு, மனோ, வினோத், வேணி என 4 ஒன்றாய் அமர்ந்து இயல்பாய் பேச இன்பா மட்டும் என்ன செய்ய என தெரியாது தனியாய் நின்றான். அதை கண்ட கோகிலாதான் பேரனை அழைத்து சென்று மனோவிடம் விட்டார். பாட்டி, இவன் பேர் என்ன? வினோத் கேட்க, வினோத், என் பேரன் உனக்கும் மூத்தவன். அவன் இவன்னு பேசக்கூடாது, அண்ணான்னு தான் கூப்பிடணும். அப்புறம் இவன் பேரு இன்பசெழியன். கோகிலா சொல்ல, என்ன படிக்கிறீங்க இன்பான்னா? வினோத் இப்போது மரியாதையாக கேட்க, 11 படிக்கிறேன், அறிவியல் முதல் பிரிவில் படிக்கிறேன். இன்பா சொல்ல, அப்ப எனக்கும் இன்பாக்கும் ஒரே வயசுதான் போல. மனோ கேட்க இன்பா ஆம் என புன்னகைக்க அங்கே ஆண் பிள்ளைகள் 3 ஒன்றாக பேசிக்கொண்டு நிற்க மாதவன் அதை கண்டவர் அமைதியாக அவரின் வேலைகளை கவனிக்க சென்றிருந்தார். விசேஷம் முடிய பத்மநாபன் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டவர் மாதவன் முன் வந்து நிற்க மாதவனும் பேசாது தயங்கி நின்றிருந்தார். நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள. நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னு புரியுது. 15 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு வேகத்துல உங்களை மரியாதை குறைவா பேசிட்டேன். வார்த்தையை விட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. நீங்களும் வள்ளியும் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரணும். பத்மநாபன் மனம் திறந்து பேச, என்னால் இன்னும் எதையும் ஏற்றுக்க முடியல மச்சான், எனக்கு இன்னுமே கொஞ்சம் நேரம் வேணும். மாதவன் சொல்ல பத்மநாபன் கையெடுத்து கும்பிட்டு விட்டு குடும்பத்துடன் விடை பெற்று கொண்டார். இரவு மாதவன், மல்லிகா, வேணி, அன்பு, விசாலாட்சி, வள்ளி, வினோத், மனோ, ராஜகோபாலன் என மாதவன் குடும்பம் மட்டுமே இருக்க அன்பு அந்த கேள்வியை கேட்டிருந்தாள். அப்பா, ஏன் தாய்மாமா கூட நம்ம யாரும் இத்தனை நாள் பேசல? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சண்டை? அடியே பெரிய மனுஷி, உனக்கு எதுக்கு இந்த கேள்வி? மல்லிகா கேட்க, தெரிஞ்சுக்கதான் அத்தை, சொல்லுங்க. அன்பு கேட்க, அது மனோ பிறந்து காது குத்து வச்சிருந்த நேரம். பங்காளிங்களுக்குள்ள யாரு பெரிய ஆளுன்னு பேச்சு வந்திருக்கு.
உங்க அப்பனை பெருமையா பேசவும் அதை ஏத்துக்க முடியாம உங்க தாய்மாமன் மாதவனை கிண்டலா மட்டம் தட்டி பேச உங்க அம்மா கோவத்துல பதிலுக்கு கத்த மாதவன் அதை தடுக்க போய் சமாதானம் பேச அடங்காத உங்க தாய்மாமன் விடாம வீம்புக்கு பேசி வைக்க கடைசியில வாக்குவாதம் முத்தி போய் உறவு விட்டு போனதுதான் மிச்சம். சின்ன பிரச்சனை தான், அதை பொறுமையா பேசியிருக்கலாம். எங்க ஆனாலும் உங்க மாமன் என் பையனை வக்கில்லாதவன் சொல்லியிருக்க கூடாது. மனோ பிறந்த நேரத்துல மாதவனுக்கு கடமை நிறைய இருந்துச்சு, அதனால சேமிப்பு இல்லை. இப்ப உங்க அப்பந்தான் ஊராட்சி மொத்தத்துக்கும் பால் கொடுக்கறான். விசாலாட்சி சொல்ல, எங்க அப்பாவை கிண்டல் பேசுறாரே உங்க அண்ணா, அவர் ரொம்ப பெரிய ஆளோ? அன்பு வள்ளியை வம்புக்கு இழுக்க, எங்க அண்ணன் தாண்டி இந்த முனிசிபாலிட்டி சேர்மன். எங்க அப்பா சொந்தமா மில் வச்சிருந்தாரு. மில்லுக்கார வீட்டு பொண்ணுன்னு தான் உங்க தாத்தா என்னை உங்க அப்பாவுக்கு சம்மந்தமே பேசினாங்க. எங்க அண்ணன் பேசினது தப்பு தான், எனக்கும் அதுல பயங்கர கோவம். ஆனா அதை தவிர அவர் மேல தப்பு சொல்ல எதுவுமே இல்லை. வள்ளி கூறியவர் சட்டென குரல் உடைந்து விட மற்றவர்கள் பதற வள்ளி எழுந்து வீட்டினுள்ளே சென்றிருந்தார். அம்மா, அன்பு அழைக்க அழைக்கவே அவர் சென்றிருக்க, நான் எதுவும் தப்பா சொல்லல தானே, விளையாட்டுக்கு தான் பேசினம்மா. அன்பு கேள்வியாக நிறுத்த, அவளுக்கும் அவ அண்ணன் மேல பாசம் இருக்கும் தானே. இத்தனை வருஷமா உன் கோவத்துக்கு பயந்துதான் அவங்க தாய் வீட்டுக்கு போகவே இல்லை. இப்ப அண்ணனே இறங்கி வந்துட்டான். இனியும் உன் கோவத்தை இறுக்கி பிடிக்காத மாதவா. விசாலாட்சி சொல்ல, அம்மா கோவெல்லாம் போயிடுச்சு எனக்கு. எனக்கும் புரியுது, வள்ளிய நான் நல்லா பார்ப்பேன்னு தான் அவங்க வீட்டில் கட்டி வச்சாங்க. ஏன் நேரம் தொழிலில் நிறைய நஷ்டம். நல்லா அரிசி சோறு கூட இல்லாமல் வாழற தங்கச்சியை பார்த்து அவருக்கும் வருத்தம் இருந்திருக்கும் தானே. அதை வார்த்தையா என் மேலே கொட்டி இருக்காரு. நானும் விலகி இருக்க நினைக்கலம்மா. இதோ இன்னைக்கு இந்த பசங்க எல்லாம் ஒன்னா நின்று பேசுறத பார்த்ததும் பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. மாதவன் சொல்ல, ஆமா, கல்யாணமான புதுசுல குலதெய்வ கோயில் போகும்போதெல்லாம் பத்மநாபன் அண்ணன் நம்மோட எத்தனை சிரிப்பா நட்பா பேசுவார் இல்ல. 3 பேரும் எத்தனை கதை பேசியிருப்போம். அதெல்லாம் ஒரு அழகான காலம் மச்சான். ராஜகோபால் இன்முகமாக ரசித்து சொல்ல, நானே எதிர்பார்க்கல மாப்பிள்ள இப்படி சட்டுன்னு வந்து வாசல்ல நிப்பாருன்னு. அன்பு வாங்கன்னு சொல்லவும் அவ சொல்ல மறுக்க முடியல. இப்படித்தான் சரியாகணும்னு இருந்திருக்கும் போல. மாப்பிள்ள மன்னிப்பை கேட்ட நிமிஷம் எனக்கு வார்த்தையே வரல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாகிடும். மாதவன் சொல்ல, தேங்க்ஸ்பா. அன்பு சொல்லவும் மகளின் தலைவரடி கொடுத்தார் மாதவன். அடுத்த நாள் காலையில் மல்லிகா குடும்பத்தினர் விடைபெற்று கிளம்ப விசாலாட்சியும் அவர்களோடு புறப்பட்டு இருந்தார். பள்ளி முகத்தில் இன்னும் வாட்டம் இருக்க மாதவன் நீண்ட நாளுக்கு பின்பு துணைவியை வம்பிழுக்க தயாராகியிருந்தார். மதிய உணவை வள்ளி எடுத்து வைக்க அன்பு எழுந்து சாப்பிட வர மனோ இலை அறுத்து வந்திருந்தான். மாதவன் வந்து அமர்ந்தவர் பிள்ளைகளுக்கு உணவை வைத்து கொடுக்க, நீங்களும் வச்சு சாப்பிடுங்க, நான் வேலையா இருக்கேன். வள்ளி சொல்ல, மீன் வறுத்துட்டு இருக்கியா? மாதவன் கேட்க, என்ன, எப்போ வாங்கி கொடுத்தீங்க? இது என்ன புது கதை? ஏன் கொடுக்கணும், ஆத்துல பிடிச்சு சுட்டு கொடுக்கறது. வேண்டாம், என்னை வம்பு கிழக்காதீங்க சொல்லிட்டேன். வள்ளி உருளைக்கிழங்கு வறுவலை கொண்டு வந்து வைக்க, அப்பா இங்க எங்க ஆறு இருக்கு மீன் பிடிக்க? மனோ கேட்க, உங்க அம்மா வீட்டில இருந்து 1 கிலோமீட்டர் நடந்தா பவானி ஆத்து தண்ணியை பார்க்கலாம். எங்களுக்கு கல்யாணமான புதுசுல உங்க அம்மா ஆத்துல மீன் பிடிச்சிட்டு வந்து எனக்கு சுட்டு கொடுத்துருக்கா. மாதவன் சொல்ல, என்ன இப்போ உங்களுக்கு? எங்க அண்ணன் நேற்று இறங்கி வந்தோம், உங்களுக்கு உங்க கௌரவம் இறங்கி வர இடம் கொடுக்கல தானே. உங்க பொண்ணை ஒருத்தன் கல்யாணம் கட்டிக்கிட்டு போய் கண் கலங்க விட்டா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? வள்ளி கேட்க, அடியே என் பொண்ணை எடுத்துக்காட்ட வச்சு பேசாத. மனோ பிறந்தப்ப என் நிலைமை என்னன்னு உனக்கும் தெரியும். நேற்று சட்டுன்னு மச்சான் மன்னிப்பு கேட்டார். என்னால அவரை போல சட்டுன்னு இறங்கி வர முடியல. அதுக்காக உறவே வேண்டாம்னு சொல்லலையேனா? அவர் என் வாசல் தேடி வந்த அப்புறம் கௌரவம் பிடிச்சு நிற்க நான் முட்டாள் இல்லை. இந்த வார கடைசியில பிள்ளைகளை கூப்பிட்டு ஊருக்கு போ, நான் ஞாயிறு வரேன். மாதவன் சொல்ல வள்ளி கண்கலங்கி நிற்க,
அட, எனக்காக தானே இத்தனை நாள் அங்கே போகாமல் இருந்த. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் முறையா உரிமையா வரும்போது நாமும் போகணும்ல. மாதவன் கேட்கவும் வள்ளி சரியென தலையாட்டி சிரிக்க அன்பும் மனோவும் பெற்றோரின் காதலையும் புரிதலையும் ரசித்திருந்தனர். அன்பின் அப்பா அத்தியாயம் 6. செண்பகவள்ளி அன்று பரபரப்பாக வேலையை முடித்து கிளம்பியிருந்தார். வெள்ளி காலையே மகனையும் மகளையும் அழைத்து கொண்டு கிளம்பியிருந்தார். அன்புக்கு பள்ளிக்கு விடுமுறை எடுக்கவே விருப்பம் இல்லாதிருக்க மனோகரன் அவனின் கணக்கு புத்தகத்தையும் அதற்குரிய எழுதும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டான். அவனுக்கு ஒரு நாள் விடுமுறை என்பது அவனின் கணக்குகளை செய்து பார்க்க கிடைத்த வாய்ப்பாக தெரிந்தது. காலையே சிவகாமியும் பரபரப்பாக சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு என்ன இத்தனை ஐட்டம் செய்திருக்கீங்க, அதுவும் கேசரியெல்லாம்? இன்பா கேட்க, உங்க அத்தை வராங்க இன்பா. உங்க அப்பா பண்டம் வாங்க போயிருக்கார். நீயும் சீக்கிரம் ஸ்கூல்ல இருந்து வந்துடு, சரியா? இத்தனை நாளும் வீம்பா இருந்த உங்க அப்பனை என் பேத்தி கரைச்சிட்டா, பாத்தியா? கோகிலா கேட்க, அந்த பொண்ணும் இன்னைக்கு வருதா பாட்டி? மனோ, அன்பு, வள்ளி 3 பேரும் இன்னைக்கு வராங்க. உங்க மாமா ஞாயிறு வருவார். கோகிலா சொல்ல, ஏன்பா இன்னைக்கு நீயும் லீவ் போடுடா. சிவகாமி கேட்க, என்ன கணக்கு வாத்தியாரு திங்கக்கிழமை கிளாஸ்ல உள்ள பொண்ணுங்க முன்னாடியே அசிங்கமா கேட்பார். என்ன விட்டுடுங்க. இன்பா பதற, இந்தா கேசரி சாப்பிட்டு மறக்காம மதிய சாப்பாட்டை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போ. சிவகாமி சொல்லவும் இன்பா தலையை மட்டும் மாட்டியவன் கவனம் எல்லாம் கேசரி மீதுதான். வள்ளி வீட்டிற்கு பிள்ளைகளுடன் வர பத்மநாபன் கண்கலங்கி இருக்க அனைவரையும் தெருவிற்கு வந்தே வரவேற்றிருந்தார். கோகிலா முகத்தில் அளவில்லாத புன்னகை. தாய்மாமன் வீட்டை அதிசயம் போல பார்த்திருந்தனர். அம்மாவின் வீட்டில் வசதி கொஞ்சம் கூடத்தான் இருந்தது. முக்கியமாக ஆளில் கிடந்த கணினியை கண்டதும் மனோவின் கண்கள் விரிந்திருந்தது. பெண்கள் மூவரும் அமர்ந்து கதை பேச மனோவின் கண்கள் கணினியின் மீதே இருக்க அன்பு ஹாலில் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருந்தாள். மனோ தயங்கி தயங்கி அவன் மாமன் முன் சென்று கணினியை இயக்க அனுமதி கேட்டு நிற்க, அதுக்கு இன்பா பாஸ்வேர்ட் போட்டு இருக்கான். எனக்கு அதை பார்க்க தெரியாது மனோ. அங்க ஒரு ரூம் இருக்கு பாரு, அதுக்கு உள்ள இன்பா விளையாடுற செஸ், கேரம், லூடோ, சைனீஸ் செக்கர், தாயம், பல்லாங்குழி, அதுவும் போக நிறைய விளையாட்டெல்லாம் இருக்கு. அதுல எது வேணுமோ எடுத்து விளையாடு. இன்பா ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவனோட சேர்ந்து கம்ப்யூட்டர் பாரு. பத்மநாபன் கூறவும் மனு சரியென சொல்லிவிட்டு தங்கையுடன் படம் பார்க்க அமர்ந்திருந்தான். மாலை இல்லம் வந்த இன்பசழியனின் கண்களில் முதலில் விழுந்தவன் மனோகரன் தான். பெரிதாய் இருவரின் இடையிலும் நட்பு இல்லை என்றாலும் சகோதர சகோதரிகள் யாருமின்றி தனியே பிறந்து வளர்ந்த இன்பாவிற்கு அவனின் வரவு துணையை கொடுத்திருந்தது. மனோ எப்படி இருக்க? இன்பா கேட்க, நான் நல்லா இருக்கேன் இன்பா, நீ எப்படி இருக்க? நானும் சூப்பர். இன்பா சொல்லிக்கொண்டே அவசர அவசரமாக அவன் அறைக்குள் நுழைந்திருந்தான். இன்பா உடைமாற்றி வரவும் சிவகாமி அவனுக்கு பால் தர அதற்குள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுடன் பேசச் சென்றிருந்த கோகிலாவும் வள்ளியும் வந்திருந்தனர். வள்ளி அண்ணனின் மகனை சீராட்ட இன்பா முகத்தில் நாண புன்னகை. இன்பா அவனின் வீட்டுப்பாடத்தை செய்ய அமர அவனுடன் மனோவும் அமர்ந்திருந்தான். இன்பா கணக்கில் புலியென கோகிலா பாட்டி சொல்லியதை வைத்துத்தான் அவனின் பாடப்புத்தகத்தை எடுத்து வந்திருந்தான் மனோகரன். இருவரும் ஒன்றாய் அமர்ந்து அதில் மூழ்கிவிட அன்பரசி மட்டும் தனியே அமர்ந்திருந்தாள். இருவரும் ஹாலில் அமர்ந்து பாடத்தை செய்ய இவளோ நேராய் சமையலறையின் உள்ளே சென்றிருந்தாள். அங்கே வள்ளி, கோகிலா, சிவகாமி என மூவரும் கதை பேச அங்கே வந்த அன்பை பார்த்து வள்ளி முறைக்க, அவங்க 2 பேரும் ஹாலில் உட்காந்து படிக்கிறாங்க, என்னால் டிவி பார்க்க முடியல, இங்கே வந்தா நீங்கள் முறைக்கிறீங்க, எனக்கு போர் அடிக்குது. அன்பு சொல்ல, இரு அவனுங்கள ரூம் உள்ள போக சொல்கிறேன். கோகிலா சொல்ல அன்பு சரியென பின்னே வந்தாள். கண்ணுங்களா உள்ள போய் படிங்கப்பா, பாட்டி நாடகம் பார்க்கணும். கோகிலா சொல்ல, நாடகமா? என்ன புதுசா ஏதோ சொல்றீங்க?
இன்பா கேட்க, போடா உள்ள, பிள்ளை தனியா என்னடா செய்யும், அவளுக்கும் பொழுது போகணும் இல்ல. கோகிலா கேட்க, ஏன் அன்பு, படிக்க உனக்கு எதுவும் இல்லையா? இன்பா கேட்க, முதல் முறையாக தன் பெயரை குறிப்பிட்டு தன்னிடம் கேள்வி கேட்கும் அவனை பார்த்து அன்பு விழிக்க, புக்கு கொண்டு வரலையே, இங்கே இப்படி நான் மட்டும் தனியாக இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா கொண்டு வந்திருப்பேன். அன்பு பதில் சொல்ல, கொஞ்ச நேரத்தில் படிச்சிடுவோம், அப்புறம் எல்லாரும் ஒன்றா ஆல்பம் பார்க்கலாம். உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கியா நீ? இல்லையே. கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இந்தா, அதுவரை என் துணைப்பாடத்தில் உள்ள கதையை படி. இன்பா கொடுக்க அன்பும் வாங்கி கொண்டாள். மனோவிற்கு இன்பாவை மிக பிடித்து போனது. இன்பா எளிமையாக மனோவிற்கு புரியாத கணக்குகளை சொல்லிக் கொடுத்திருந்தான். மனோவின் வயதில் உறவு பிள்ளைகள் யாருமே இல்லாது போயிருக்க, இப்போது கிடைத்திருக்கும் இன்பாவின் நட்பு அவனுக்கு மிக பிடித்திருந்தது. சம வயது என்பதால் பெயர் சொல்லி அழைத்து கொண்டனர். பின்பு இன்பா அவனின் கணினியை திறக்க அதில் வீடியோ கேம் ஆடத் தொடங்கி இருந்தனர். அன்பும் அருகில் அமர்ந்து அவர்களோடு வேடிக்கை பார்க்க தொடங்கியிருந்தாள். இரவு உணவுக்கு சிவகாமி அழைத்தும் மூவரும் எழுந்து வரவில்லை. வள்ளி அதட்டல் போடவும் அன்பு எழுந்து வர மனோ ஆசையாய் அதில் விளையாடி மகிழ்ந்திருந்தான். பெண்கள் அனைவரும் முதலில் உணவை முடித்திருக்க, இரவு பத்மநாபன் இல்லம் வந்த பின்புதான் இன்பாவும் மனோவும் எழுந்து வந்தனர். உணவு உண்ட பின்பும் இருவரும் அதிலே அமர்ந்திருக்க, பெரியவர்கள் கதை பேச, அன்பு உறக்கம் வரவும் கோகிலா பாட்டியின் மடியில் சரிந்து படுக்க, வீட்டின் தொலைபேசி ஒலி எழுப்பியது. இன்பா எடுத்து பேச, ஹலோ, நான் மாதவன் பேசுகிறேன். எதிரில் யார் பேசுறது? இதென்ன கேள்வி? யார் வீட்டுக்கு கூப்பிட்டீங்களோ அவங்க தானே பேசுவாங்க. இன்பா கேட்க, உங்க பேர் என்ன? இன்பா, இன்பா மாமா பேசுகிறேன், அன்பை பேச சொல்லுப்பா. மாதவன் சொல்லவும், அச்சோ சாரி மாமா, யாரோ ராத்திரி நேரத்தில் ராங் கால்னு நினச்சி பேசிட்டேன். இருக்கட்டும்பா, அன்பு கையில் கொடு. மாதவன் சொல்ல, இன்பா அன்பை அழைக்க, யாரு இன்பா? மாதவன் மாமாப்பா, அன்பு கூட பேசணும்னு சொல்றாரு. இன்பா சொன்ன விவரத்தில் அன்பு அவசரமாய் எழுந்து அவன் முன் நிற்க, ரிசீவரை அவள் கையில் கொடுத்து நகர்ந்திருந்தான். எப்படி கண்ணு இருக்க? எதுவும் குறை இல்லையே? எந்த குறையும் இல்லைப்பா, நல்லா இருக்கேன். வீட்டுக்கு வந்தாச்சா? சாப்பிட்டீங்களா? அன்பு கேட்க, சாப்பிட்டேன் தங்கம். அப்பா நாளை கழிச்சு மறுநாள் வந்துடுவேன். அன்புக்கு அப்பாவை தேடலையா? இத்தனை நேரம் தெரியல, உங்கள் குரல் கேட்ட அப்புறம் ரொம்ப தேடுது. இப்போவே வந்து கூப்பிட்டு போறீங்களா? அன்பு கேட்க மாதவன் அவளுக்கு சமாதானம் சொல்ல, அன்பு உடைந்து அழ மாதவன் அழைப்பை முடித்திருந்தார். அன்பு அழுகையோடு வள்ளி மடியில் வந்து படுக்க, மனோ அவளை சமாதானம் செய்ய தொடங்கியிருந்தான். 2 நாள் தான் அன்புமா, அப்பா ஞாயிறு வந்துடுவாரு, நீ ஏன் அழற? அதான் நான் இருக்கேன்ல. மனோ சமாதானம் செய்ய அன்பு அழுகையோடு உறங்கியிருந்தாள். இரவு அவன் பக்கத்தில் படுத்த மனோகரனை கண்டு இன்பா முகத்தில் புன்னகை. ஏன் மனோ, எதுக்கு அன்பு அழுதா? உங்க அப்பா என்ன கேட்டாரு? உனக்கு தெரியாது இல்ல இன்பா, எங்க வீட்டில் அன்பு தான் செல்லக்குட்டி. எங்க அப்பாவுக்கு உயிரே அவ தான். அவரை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டா. அவர் இல்லாத சமயத்தில் ஒரு முறை காணாம போய் வீட்டில் ஒரே பிரச்சனை. அதுல இருந்து அவளை விட்டு அப்பா எங்கேயும் போக மாட்டார். அன்பும் அப்பா இல்லாம ஒரு நாளும் இருந்ததில்லை. இன்னைக்கு அவர் குரல் கேட்டதும் அப்பாவை பார்க்கணும்னு அழுக. தூங்கி எழுந்தா சரியாகிடுவா. மனோ சொல்ல, அவ்வளோ பாசம் உள்ளவரா உங்க அப்பா? பொண்ணுக்கு மட்டும்தான் பாசம் போல. இன்பா சொல்ல, நீ என்ன சொல்ற இன்பா? பின்ன வள்ளி அத்தனா எங்க அப்பாவுக்கு அத்தனை பிரியம். ஒரே தங்கச்சி தானே அவருக்கும். ஏதோ கோவத்துல எங்க அப்பா 4 வார்த்தை சேர்த்து பேசிட்டார் தான். அதுக்காக எங்க அப்பாவை ஒதுக்கி வச்சதும் இல்லாம உங்க அம்மாவையும் பிரிச்சு வச்சுட்டார். அவருக்கு அவர் பொண்ணு மேல இருக்கிற பாசம் எங்க அப்பாக்கு அவர் தங்கச்சி மேல இருக்காதா?
எனக்கு உங்க அப்பாவை அவ்வளோ எல்லாம் பிடித்தும் கிடையாது மனோ. அதுக்கு காரணம் கூட இதுதான். இன்பா சொல்லி முடிக்க, இது பெரியவங்க விஷயம் இன்பா. நம்ம பேசி எதுவும் ஆக போறதில்ல. எனக்கு உன்னை பிடிக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? மனோ கேட்க, பிடிச்சிருக்கு மனோ. இத்தனை நாளும் தனியாவே இருந்தேன். இப்போ துணைக்கு நீ இருக்கிறது நல்லா இருக்குடா. எனக்கும் உன்னை பிரிய விருப்பம் இல்லை. இன்பா சொல்ல, இருவரும் அவர்களின் பள்ளி கதைகளை பேசத் தொடங்கியிருந்தனர். அன்பின் அப்பா அத்தியாயம் 5 மற்றும் 6 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.